ஹலோ எவ்ரியான், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா +2 இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். The children are very happy with the new car. The children are very happy with the new car. குழந்தைகள் புதிய காரால் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆட் ஏ சூட்டபிள் கொஸ்டின் டேக். இந்த சென்டென்ஸுக்கு ஒரு கொஸ்டின் டேக் ஆட் பண்ண சொன்னாங்க. கொஸ்டின் டேக்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், he studies well. Doesn't he? அவன் நன்றாக படிக்கிறான் இல்லையா? ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்பல, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக். அந்த கொஸ்டின் டேக்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மேன் லென்த்தாக இருக்காது, ஷார்ட்டாக இருக்கும். ஒரு வேர்ப், ஆக்சிலரி வேர்ப் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே சென்டென்ஸ் பாருங்கள். அந்த சில்ட்ரன் ஆர் ஹாப்பி வித் தி நியூ கார். ஒரு சென்டென்ஸ் வந்துங்க, அது பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, பாசிட்டிவ்னா இது நாட் அப்படி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அப்படின்னா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அர்த்தம். ஒரு கொஸ்டின் டேக் வந்து எப்போ வரும்னா, ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவாகவும், சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கண்டிஷன் வரும். இங்கே சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதோட கொஸ்டின் டேக் என்னவாக தான் இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா த சில்ட்ரன். ஓகே, சப்ஜெக்ட்னா சில்ட்ரன். வேர்ப் என்ன பார்த்தீங்கன்னா ஆர். ஓகே, ஸோ நான் எப்பவுமே என்ன சொன்னேன், ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் நெகட்டிவாக இருக்கும். ஆரோட நெகட்டிவ் என்ன வரும்? ஆரண்ட். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எழுதணும், ஆர் நாட்னு எழுதக்கூடாது. ஓகே, ஷார்ட் ஃபார்ம் என்ன? ஆரண்ட். சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால் ப்ளூரல். கரெக்டாக பன்மை, மோர் தென் ஒன், ப்ளூரல். இந்த சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதில் ஆட் பண்ணுவாங்கன்னா தேங்கிறதுல சொல்லுவாங்க. தேங்கிற சப்ஜெக்ட் அவர்கள். கரெக்டாக அவைகள், அவர்கள் ரெண்டு மீனிங்கும் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்படின்னு மென்ஷன் கரெக்டாக. அப்போ வந்து சப்ஜெக்ட் என்ன வரும்னா ஆரண்ட் த சில்ட்ரன் போடக்கூடாது. இது என்ன வரும்? ஆரண்ட் தே அப்படின்னு வரும். ஓகே, ஆரண்ட் தே. என்ன பண்ணியிருக்கோம்? வேர்ப் எடுத்திருக்கோம், அதோட நெகட்டிவ் எழுதிச்சு ஆரண்ட் போட்டாச்சு. சப்ஜெக்ட் என்ன பார்த்துருக்கோம்? தே. ஓகே, ஸோ அதையும் போட்டாச்சு ஆரண்ட் தே அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸுக்கான கொஸ்டின் டேக். ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி கொஸ்டின், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன். ஐ எம் ரெடி டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. தேங்க் யூ கைஸ்.